அனைவருக்கும் வணக்கம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் கோ சபரிவாசன். சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏ விஜய் கட்சி எம்எல்ஏ கபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் ஆகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, எந்த காரணத்தோசரம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பத்திரிகை நிருபர் வந்து இந்த விஜய் படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது, ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது, இந்த மாதிரி படம் பார்த்தீங்களா சார், நல்லா இருக்குதுன்னு சொல்லி சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அது ஒண்டி தான் கேட்டார். அதை கேட்டவுடனே கபில் என்ன பண்ணுறாரு, சோளிங்கர் எம்எல்ஏ இப்படி அடிக்க கை வாங்குறாரு. அடிக்க கை வாங்கும் பொழுது அந்த ஒரு சின்ன கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் பகிரப்படுகிறது. பயங்கரமாக வைரல் ஆகுது, மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகுது. அவன் என்னப்பா கேட்டான், அப்படி என்ன அவன்கிட்ட தப்பாக கேட்டான். இந்த மாதிரி அந்த நிருபர் என்ன கேட்குறாரு, படம் நல்லா இருக்குதான்னு கேட்குறாரு. உங்கள் கட்சி தலைவர் படம் தான். உங்கள் கட்சி தலைவர் படத்தை பார்த்துட்டு நிறைய அமைச்சர்லாம் அழுகுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாங்க. உங்ககிட்ட கேட்டதில் அவன் என்ன தப்பாக கேட்டான், படம் பார்த்தே நல்லா இருக்குதான்னு சொல்லி கேட்குறான். உனக்கு பிடிச்சிருக்குதா, நல்லா இருக்குன்னு சொல்லு. நல்லா இல்லையா, நல்லா இல்லை, படம் ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்லு. இல்லையா, எங்கள் தலைவர் படம் அருமையாக வந்துருக்குதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் அவனுக்கு அடிக்க கை வாங்குறான்னு சொல்லிட்டு நிறையா நெட்டிசன் வந்து பார்த்திங்கன்னா கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காணொலிக்கு கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பத்திரிகை நிருபர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு காணொலி வெளியிடுறாரு. என்ன வெளியிடுறாரு, இந்த மாதிரி அவர் வந்து என்னோட கபில், சோளிங்கரை தொகுதி எம்எல்ஏ கபில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கட்சி எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா என்னோட நண்பர், நானும் அவரும் ரொம்ப வருஷத்து பழக்கம். அவர் வந்து ஏன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக தான் சொல்லி என்கிட்ட கை காட்டுச்சார். நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறெல்லாம் வீடியோ பரப்புறீங்க. அவர் வந்து உண்மையிலே நல்ல மனுஷன், தங்கமானவர், நல்லவர், வல்லவர், நானும் தெரிஞ்சவர்னு சொல்லிட்டு அவர் பேசி ஒரு வீடியோ ஒன்று வெளியில் வருது. வெளியில் வந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா பகிரப்படுகிறது. உடனே என்னன்னாங்க, சரி ஓகே ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆட்ருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க மக்கள் எல்லாருமே. உடனே ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. இந்த கபில் இருக்கிறாருல விஜய் கட்சி எம்எல்ஏ, அவங்க அண்ணன் தனஞ்சலின்றவர் என்ன பண்ணுறாரு, இந்த நிருபர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி நீ என்ன பண்ணுற, 360ன்னு சொல்லக்கூடிய அதில் வந்து அப்லோட் பண்ணு, இன்ஸ்டாகிராமில் கொலாஜ் வையே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொலாஜ், ஃபஸ்ட்டு நீ அவர் ஒன்று அடிக்கிற மாதிரி கை வாங்குறது, அப்புறமேட்டு நீ வந்து அவர் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி யாரெல்லாம் பரப்பாதீங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து நிறைய இடத்துல பரப்பு அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க. இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் செய்யப்படுகிறது. இந்த ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆகுது, மிகப்பெரிய அளவில் இதுவும் வைரல் ஆகுது. ஓகே, விஜய் கட்சி எம்எல்ஏ சோளிங்கர் எம்எல்ஏ கபில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கிறாரு. என்னடா இவ்வளோ மட்டமாக நடந்துக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது, இவர் எம்எல்ஏ உண்டான ஒரு மதிப்பு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. உடனே இன்னொரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. என்ன ரிலீஸ் ஆகுது, இந்த சம்மந்தப்பட்ட நிருபர் என்ன பண்ணுறாரு, கொடைக்கானலுக்கு போயிருக்கிறார் ஒரு ஈவெண்ட்டை கேட்ச் பண்ணுறதுக்கோசரம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா தனஞ்சலின்னு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ஏன்டா கமெண்ட் இருக்க மாட்டியா, இப்படி தான் வேணும்னு பண்ணியாங்கிறாரு. உடனே அந்த சம்மந்தப்பட்ட நபர் என்னங்கிறாரு, ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றப்ப ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை பேசிட்டு நீ முன்னே கிளம்பி உடனே எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு வாங்குறாங்க. உடனே அவர் என்னங்கிறாரு, ஆனால் ஒரு ஈவெண்ட்டில் இருக்கிறேன், உடனேலாம் வர முடியாது, ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வரேங்கிறாரு. உடனே என்னங்கிறாங்க, நீ வந்துரு, இல்லைன்னா இதுதான் உனக்கு கடைசி ஈவெண்ட்டாக இருக்கும், அடுத்த ஈவெண்ட்டை பார்க்க மாட்டேன், வந்துருன்னு சொல்லிட்டு ரவுடி சோளிங்கருடைய எம்எல்ஏ ரவுடி கபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிரட்டுறாரு. இப்படி மிரட்டின உடனே அவர் போகிறாரு. இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வச்சு ரொம்ப கொடூரமான தாக்குதல் நடத்தி அவரை வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணது பொதுமக்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்வன் படத்தில் அர்ஜுன் அவர்கள் வந்து எப்படி அந்த டிவி தொலைக்காட்சி நிலையத்தில் போய் தாக்கப்படுவார், பொதுமக்கள் வந்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோளிங்கர் தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ ரவுடி கபில், தாவேக்காவை சேர்ந்த ரவுடி கபில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அந்த பத்திரிகை நிருபரை தாக்குறாரு, கொடூரமாக தாக்குறாரு. இந்த மாதிரி அவர் தாக்குறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் ஏதோ தவறாக தான் நடந்துக்கிட்டாரா, இல்லை தவறான வார்த்தைக்கு உபயோகப்படுத்தினாரா, தவறான செய்கை காமிச்சாரா, இல்லை தவறான ஒரு விஷயத்தை செஞ்சாரா, அவரை கண்டிக்கிற நோக்கத்தில் இதை பண்ணாங்களா? ஒன்றும் கிடையாது. விஜய் படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சான்னு கேட்டார், இது ஒண்டி தான் அவர் பண்ணார். அந்த சின்ன கிளிப் எடுத்து யாரோ வைரலாக்கி விட்டாங்க. இதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு தாவேகா எம்எல்ஏ. நான் என்னங்கிறேன், விஜய் என்ன தப்பு பண்ணாலும் உடனுக்குடனே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னு தெரியல. நம்ம பார்க்குற 10 பேருமே நம்மளுக்கு பரவாயில்ல, நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணுறது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அடுத்தது நாம் தான் சொல்லி தான் இப்போ ஸ்டாலினை கொண்டு போய் ஓரம் கட்டிவிட்டாங்க மக்கள். ஏன், என்ன காரணம், திமுகவுடைய சிற்றரசர்கள் மற்றும் பேரரசர்கள், அதாவது ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் செய்யக்கூடிய தவறுகள், அவங்க செய்யக்கூடிய முறைகேடுகள், அவங்க செய்யக்கூடிய அட்டூழியங்கள், அராஜகங்கள், இது எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. அவர் நல்ல மனுஷன் தான், அவர்கிட்ட எதையும் கொண்டு போகல.
அவர்கிட்ட போகும்போது தான் என்னப்பா எலெக்ஷன் எல்லாம் எப்படிப்பா போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த தொகுதியில் இந்த குறை இருக்குதுங்க ஐயா, இதை சரி பண்ணணும், இதை சரி பண்ணால் இவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணியிருப்பார், அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருப்பார். இவங்க என்ன பண்ணுறது, ஐயா நாம் தாங்க ஐயா ஜெயிப்போம், ஆமாம் 234க்கு 233 நாம் தான் ஜெயிப்போம், 200 பெறுவோம் 200 வெல்லுவோம் அப்படின்னு சொல்லியே அவர் இப்போ நம்ம ஒருத்தட்ட பார்க்கும் பொழுது ஒரு 4 பேர் நம்மக்கிட்ட நல்லது சொல்லி 5வது இருக்கிற தப்பான செஞ்சோம்னா அந்த தப்பான விஷயத்தை நம்ம யோசிப்போம். ஏன்னா ஸ்டாலின் பார்க்குற எல்லா ஆளுங்களுமே நாம் தான் ஜெயிப்போம், வெற்றி வாய்ப்பு ஓஹோன்னு இருக்குது, இந்த தொகுதியில் 1000 ரூபா கொடுத்தா ஜெயிக்கலாம், இந்த தொகுதியில் 2000 ரூபா கொடுத்தா ஜெயிக்கலாம், அமைச்சர் தொகுதியில் 5000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியே எந்த தவறான ஒரு குறைபாடுகளையுமே ஸ்டாலினோட பார்வைக்கு போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம், பணத்தால் நம்ம அடிச்சிடலாம், பணத்தை வச்சு ஜெயிச்சிடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய குறைபாடுகளை அவர்கிட்ட கொண்டு போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. பார்க்குற 4 பேருமே நல்லதை மட்டுமே பேசுகிறதுனால அவரும் எல்லாமே நல்லா தான் இருக்குதாட்ருக்கு, நாம் தான் அப்படின்னு சொல்லி அவரும் நினச்சிட்டு விட்டுட்டாரு. ஆனால் நடந்த உண்மையான சம்பவங்கிறது வேறு. நம்ம திருவள்ளுவரே ஒரு குறள் ஒரு இயற்றி இருக்கிறாரு, இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திருக்குறளுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் ஒரு தப்பு செய்கிறோம்னா அதை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா, அதை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு நபர் வேணுமா. இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம ஒரு தப்பு செய்கிறோம்னா அந்த தப்பை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நம்மளை கெடுக்கிறதுக்கு வேறு யாரும் வேணாமா, நாமளே பார்த்தோம்னா அதை இதையும் பண்ணி தவறான பாதையில் போயிடுவாங்களாம், ஒரு ராஜாவாகவே இருந்தாலும். இப்போ இங்கே அதுதான் நடந்துட்டு இருக்குது. விஜய் அவர்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம கட்சிக்காரங்க இந்த தவறு செய்கிறாங்கன்னு சொல்லி அவர் பார்வைக்கு கொண்டு போனால் மட்டும்தான் அவர் மிரட்டுவார். இல்லைனாலே விஜய் அவர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஊழல் புகாரில் மாட்டினீங்கன்னா உங்கள் பதவியை பிடிங்கிறவன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மாவட்ட செயலாளர்கள்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து யாருமே எந்த தவறுமே செய்யக்கூடாது, ஊழல் வாங்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, கையூட்டு பெறக்கூடாது, அபகரிப்பு செய்யக்கூடாது, நில அபகரிப்பில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லிட்டு திமுக பண்ண எந்த அயோக்கியத்தனமான வேலையும் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட விஜய் சார்கிட்ட இந்த தவறுகள்லாம் யாருமே போய் சொல்கிறது இல்லையாட்றங்க. ஒருவேளை அவர் கவனத்துக்கு கொண்டு போனால் அவர் பார்வையில் பட்டுச்சுன்னா ஏன்டா கட்சி பேரை கெடுக்கிறீங்கன்னு சொல்லி அவர் ஆக்ஷன் எடுப்பார். ஆனால் இவங்க யாருமே இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறத விஜய்கிட்ட கொண்டு போய் காட்ட மாட்டாங்களாட்ருக்கு. சரி, விஜய்கிட்ட இவங்க தான் கொண்டு போய் காட்ட மாட்டாங்க. அவராச்சும் ஒரு பாலிமர் நியூஸு, ஒரு புதிய தலைமுறை, ஒரு நியூஸ் 18, ஒரு நியூஸ் தமிழ், ஒரு தந்தி டிவி, ஒரு புதிய தலைமுறை, இது மாதிரி எதாவது ஒன்று பார்த்தாரு அப்படின்னா, நான் ஏன் இதை மட்டும் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கலைஞர் செய்தி கருணாநிதி குடும்பத்துக்கு சேர்ந்தது, இந்த ஜெயா ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சேர்ந்தது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமான விஷயத்தை தான் போட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் இப்போ நடுநிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், இந்த பாலிமர், புதிய தலைமுறை, இவங்க எல்லாமே, தந்தி டிவி, நியூஸ் 18, இவங்க எல்லாருமே, நியூஸ் 7, இதெல்லாமே இவங்கள்ட்ட நம்ம சேனல்லாம் போட்டு பார்த்தோம்னா ஊருக்குள்ள நடக்கக்கூடிய தவறுகள் இது எல்லாமே தெரிய வரும். இவர் கட்சிக்காரனை கேட்க வேணாம், தன்னுடைய அமைச்சர்களை கேட்க வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் போட்டு எந்த இதில் இவர் கூட பார்க்க வேணாம்பா, இவருக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்களை போட்டு இந்த மாதிரி நம்ம கட்சிக்காரன் ஏன் மானத்தை வாங்குறான்னு சொல்லி பார்த்து சொல்லு, அவனுங்களை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கூட இந்த தவறுகள் நடக்காமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி இவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க நடிகர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் போய் சேரும். அவர் பார்த்திங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் ஏதோ செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த பிரபஞ்சமும் சரி, இந்த உலகத்தில் ஒரு ஆற்றல் இருக்குதுங்க, ஆறான்னு சொல்லிட்டு, அந்த ஆறா பவரும் சரி, இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ, பிடிச்சோ பிடிக்காமலோ அவரோட எண்ண ஓட்டத்துக்கு அவர் முதலமைச்சர் ஆக்கிருச்சு. ஆனால் அதை அவர் தக்க வச்சுக்குவாரா, அவர் காப்பாற்றிக்குவாரா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தார், முன்னாள் ஸ்டாராக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கான இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு. அரசியலுங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொடுக்க தான், நீதி வழங்க தான், நல்லது செய்ய தான் நமக்கான ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது அரசியல் அப்படிங்கிறதும் முதலமைச்சர் பதவிங்கிறதும். அது பார்த்திங்கன்னா லைஃப் லாங் ஓடக்கூடிய மாரத்தான். ஓடுற வழியில் நம்ம கூட ஓடுறவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும், நம்ம கண்ணில் படக்கூடிய விஷயங்களை சரி பண்ணணும். எடுத்த உடனே வேகமாக ஓடி முடிக்கிறது இது ஒன்றும் 5 வருஷத்தில் முடிக்கிற ஒரு இது கிடையாது. இது என்ன சொல்லுவாங்கள்ல, இது ஜென்ம பந்தங்கிற மாதிரி இந்த முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது ஜென்மத்துக்கு பார்த்திங்கன்னா ஆண்டுகள் பல ஓடினாலும் இவருக்கு பேரு புகழை வாங்கி தரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காமராஜர் செஞ்ச அந்த 5 வருஷத்துக்கான சாதனைகள், அவர் 2 பீரியட் இருந்தார், அவர் செஞ்ச சாதனைகள் தானே இன்றைக்கி 50-60 வருஷம் கழித்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்னும் 50-60 வருஷம் கழிச்சுனா நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி கல்வி கண் திறந்த காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், ஏழைகளின் இதய தெய்வம் காமராஜர்,
கல்விக்கு தந்தை காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை மட்டும்தான் போற்றி புகழ்வோமே தவிர மித்த யாரையும் போற்றி புகழ மாட்டோம். ஏன்? அவர் செஞ்ச செயல்கள் அந்த மாதிரி, அவர் செஞ்ச செயல்களால் பயனடைஞ்சவங்க அந்த மாதிரி. அவர் கட்டின பள்ளிக்கூடத்தில் படித்து அவரால் படித்து பள்ளி கல்வி முடித்து வந்த சீனிவாசன் அப்படிங்கக்கூடிய ஒரு இளைஞர்கிட்ட தான் வந்து காமராஜர் தோற்று போனார். தோக்கடிச்சாங்க திமுக. ஒரு சின்ன பையனை நிற்க வச்சு காமராஜருக்கு எதிராக ஒரு சிறிய பையனை நிற்க வச்சு அவரை தோக்கடிச்சாங்க. இதே திமுக தான் அது.